ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போறோம். இது ரைஸோடையும் சூப்பரா இருக்கும். ஈவன் இந்த செட் தோசை, அந்த கொஞ்சம் சாஃப்டான தோசையெல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த தோசையோட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு பேரு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அரண்மனை குழம்பு அப்படின்னு இதுக்கு பேரு. என்னப்பா அரண்மனை குழம்புன்னு சொல்றியே, ரொம்ப காஸ்ட்லியான குழம்பு, காஸ்ட்லியான இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்ணக்கூடிய குழம்பு அப்படின்னு நினைச்சே போறாங்க. ரொம்ப சிம்பிள் குழம்பு, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணு. கரெக்ட் தான், அவங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம இந்த பேர் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரண்மனை அப்படின்னாலே ஐயோ இது ராஜா காலத்து இதுவோ, இது காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். அப்படி எதுவும் இல்லைங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். என்னோட ஃப்ரெண்டோட மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் கூட யோசிக்கிறது உண்டு, எதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா குழம்பு அடிக்கடி பார்த்ததுனால அது ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ரெசிபி ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரைஸோட செம்ம சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. அதே நேரம் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்டான தோசை, பிளெயின் ஊத்தப்பம், இல்லைன்னா அந்த செட் தோசை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த குழம்பு இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து நல்லா அப்படி போட்டுக்கணும். நிறைய நல்லா தாராளமாக அப்படி ஃபுல்லாக போட்டுட்டு இது நல்லா சோக் ஆகும் பாருங்க. இந்த சாம்பாரை ஃபுல்லா, இது இந்த குழம்பு ஃபுல்லா இது உறிஞ்சிரும். இது அப்படியே சாஃப்டா சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். இருங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. நல்லா அப்படியே சாஃப்டா இருக்குங்க. இப்பயே பாருங்க நல்லா ஊறிடுச்சு. அட்டகாசமா இருக்குங்க, செம்ம காம்பினேஷன். இது நமக்கு ரொம்ப ஈஸி வேலை. மத்தியானம் அந்த குழம்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரைஸோட சாப்பிடலாம். இந்த குழம்பு மிச்சம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நைட் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணிட்டு இந்த மாதிரி தோசையோட இல்லைன்னா இட்லியோட எதோட வேணாலும் சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த குழம்புக்கு நான் எல்லா சாமானும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ரெகுலரா எல்லா குழம்புக்கும் வந்து ஒரு சாம்பார் பொடி, ஏதாவது ஒரு பொடி போடுவோம் இல்லையா, இதுக்கு வந்து அந்த மாதிரி பொடி போடாம கொஞ்சம் சாமான்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு 7-8 மிளகாய் வத்தல், நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இது லேசாக வறுத்துக்கணும். மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை வரும் இல்லையா, மல்லியோட வாசனை, அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்படி துருவலாகவும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை பல்லா கீரை கூட போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஏன் வறுத்து பொடி பண்ணி தான் போடணுமா? சாம்பார் பவுடர் வீட்டில் இருக்குமே, அதை யூஸ் பண்ணக்கூடாதா? சாம்பார் பவுடர் போட்டோம் அப்படின்னா அது வத்த குழம்பு மாதிரி இருக்கும். இல்ல மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா அது வந்து கார குழம்பு மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டுக்கு நடுவுல டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். இது வித்தியாசமா இருக்கும். ஓகே, பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம ட்ரையா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணாம அரைச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும், நம்ம அரைச்சிடலாம். பாருங்க இது நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அதே கடாய் எடுத்துட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். என்ன சூடாயாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாய் 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை எப்போயுமே. சின்ன வெங்காயம் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் உரிச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் போது, அதனால சொல்கிறாங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிக்கிறது வேலையா இருந்தா கூட இதுதான் வந்து இந்த குழம்புக்கு டேஸ்டா இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும்.
சின்ன வெங்காயத்துல ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் ஒரு இருக்கும். அதனால இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல 4 தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிக்கு மட்டும்தான் இப்போ நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். உப்பு ஆட் பண்ணுறதுனால தக்காளி வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா வதங்கிடும், சாஃப்ட் ஆகிடும். ஒரு மூடியை போட்டு ஒரு மூடி வச்சிருவோம், சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் மசியட்டும். நல்லா மேஷ் ஆயாச்சு பாருங்க. இந்த குழம்புக்கு எப்பவுமே நம்ம தக்காளி நல்லா ரெட்டா நல்லா பழுத்ததா பார்த்து எடுத்தோம்னா அதோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டா இருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணி புளி தண்ணியா கரைச்சி எடுத்துக்கணும். வதங்கின தக்காளியில் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, புளி தண்ணி இதை ஆட் பண்ணிடணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த புளி தண்ணிக்கு ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகணும். ஒரு கொதி வரட்டும். புளி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நமக்கு திக்கா வேணா திக்கா, தண்ணியா வேணா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கொதிக்கட்டும், நம்ம பார்ப்போம். இந்த தண்ணி வேணா கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்படி இருந்தா போதும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக 1/2 டீஸ்பூன் வெல்லம், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணிடலாம். அரண்மனை குழம்பு ரெடி. சர்விங் பவுலுக்கு மாத்தியாச்சு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்பதான் நீங்க ஃபீல் பண்ண முடியும். இது வந்து சாம்பார் இட்லி மாதிரி. இந்த தோசையோட இதை போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஆமா, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.